அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் முதல் பதிவில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம். இந்த பதிவில் அந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு ராசியில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நட்சத்திர அதிபதி சூரிய பகவான், ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் வரும். இந்த 4 பாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதம் பார்த்தா உங்களுக்கு தனுசு ராசிலேயே விடும். சரிங்களா? அப்போது இந்த நட்சத்திர பாதத்தை பார்த்திங்கன்னா அப்போ சூரிய பகவான் ப்ளஸ் குரு ப்ளஸ் குருவே வருவார். குருவோட அம்சத்துலேயே இருக்கும். ஓகேங்களா? சூரியனோட இதில் இருந்தாலும் அம்சமாக இருந்தாலும் குருவோட அம்ச குணங்கள் நிறையவே இவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மையாக இருப்பாங்க, பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க, பெற்றோர்கள் நல்ல மதிப்பவர்களாக இருப்பாங்க, உயரிய சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள் நிறையவே இருக்கும், படிப்பு நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல எண்ணங்கள் நிறையவே இருக்கும், எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் அவர்களுக்கு, தாய் தந்தை நல்லா போற்றி வளர்ப்பார்கள். ஓகேங்களா? பூர்வீகம் இதெல்லாம் நல்லாவே இவர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு செயலை தீர்க்கமாக ஆராய்ந்து அனுசரித்து செய்வாங்க. ஏன்னா சூரியனோட இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருக்கும். விவேகம் எல்லாமே குருவோட இருக்கிறதுனால விவேகம் எல்லாமே இருக்கும். நல்ல திறம்பட செயல்படுவார்கள் எல்லாம். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சுய தொழில் செய்கிறவங்க தான், சொந்த தொழில் செய்கிறவங்க நிறையவே இருப்பாங்க. ஆனால் இந்த அது மட்டும் இல்லாத இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கச்ச பார்த்திங்கன்னா மேல் நோக்க நட்சத்திரத்தில் பிறந்து இருக்கும். அப்படி பார்த்துல இவங்க என்றைக்குமே கீழே விழுந்தாலும் மேலே எழுந்து வந்துடுவாங்கன்ற ஒரு அர்த்தம். அதுவும் இல்லாத இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த முதல் பாதம் பார்த்திங்கன்னா அதே ராசியிலே விழும். அப்போ ராசியிலே விழுறதுனால அது வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் இன்னும் அதிகமாகும், வலிமை அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கச்சே இவர்கள் உண்மையில் நீதி நேர்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. தயாள குணம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். யார் கையும் உதவி எதிர்பார்க்க மாட்டாங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற சிந்தனை இதில் செயல்படுவ வீரர்கள் தான் இவர்கள். கர்ம வீரர்கள் சொல்லலாம். தர்ம தானங்கள் எல்லாமே நிறையவே செய்வாங்க இவங்க. அதேமாதிரி சிறந்த சிந்தனையாளர்கள் சொல்லலாம். எண்ண ஓட்டங்கள், நல்ல சிந்தனைகளை பற்றி ஓட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்ற ஒரு இது. பெற்றோர்கள் உறவுகள் மேலாம் நல்ல பாசம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். தொழில்கள் நல்லாவே இருக்கும். உத்தியோகம், தொழில் எல்லாமே நல்லாவே இருக்கும். நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. படித்தவங்க நல்லா படித்த இதுவாக அனுப்பாங்க. ஸோ இவங்களோட அதிகமாக படித்தவங்களாகவே இருப்பாங்க லைஃப் பார்ட்னர்ஸு. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க லைஃப் பார்ட்னருக்கு அடங்கியே தான் இருப்பாங்க. அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்கள் அடங்கியே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கது இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தது. ஸோ பெண்கள் அதிக திறமையானவர்களாக இருப்பாங்க. நல்ல படிப்பு, இதெல்லாம் ஆன்மீகம் இதெல்லாம் நல்லா இருக்கும். திட்டம், செயல்பாடு வீரர்கள் நல்லாவே செய்கிற வீரர்களாக இருப்பாங்க. இவர்கள் தொழில்கள் பார்த்தோம் அப்படின்னா அரசு தொழிலில் இருப்பாங்க, நிறையவே இருக்கும். ஏன்னா அரசாங்கத்தோட சலுகைகள் இவர் நிறைய கிடைக்கும். உயர் பதவிகளில் இருப்பாங்க. அரசு ஆலோசகர்கள், கௌரவ போஸ்ட்டில் தான் இருப்பாங்க. உயர் பதவிகளில் இருப்பாங்க. திட்டங்கள் தீட்டுவாங்க. லீகல் அட்வைசர்ஸ் அது மாதிரி கொடுக்குறதுல நல்ல இதுவாக இருக்கும். தலைமை பண்பு நிறையவே இருக்கும். எந்த ஒரு செயல் நேர்த்தியாக செய்வாங்க. ஸோ அதனால் பார்த்தா அது மட்டும் இல்லாத பார்த்தா படிப்புலேயே இவங்க நல்ல இதில் இருப்பாங்க. அதுமாதிரி தொழிலன்னு பார்த்தா அப்படின்னா கூட சொந்தமாக ஸ்தாபனங்கள் நடத்துகிறவங்க, காப்பகங்கள் நடத்துகிறவங்க இருப்பாங்க, ஸ்கூல்ஸ் நடத்துகிறவங்க இருப்பாங்க, காலேஜஸ் நடத்துகிறவங்க, அதேமாதிரி திருமண மண்டபங்கள் இந்த மாதிரி இதில் நடத்துகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாதிரி லெக்சரர்ஸு, பேங்கிங் செக்டரில் இருப்பாங்க. இப்படி பல தொழில்கள் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். எந்த தொழிலையும் இவங்க திறம்பட செயல்படுபவர்கள் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி இவர் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி அடைவார்கள் என்றைக்குமே சொல்லலாம். இவர்களுக்கு நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு வரும், இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு பிரச்சனைகள், தலைவலி, இதேமாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள், கொப்பளங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா காட்பாடி வேலூர் பக்கத்தில் காங்கேய நல்லூர்ன்ற ஊரில் காங்கேயேஸ்வரர் அவரை வழிபட வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தாங்க. சரிங்களா? இது இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு குணங்கள். அடுத்து இப்போ இந்த 2வது பாதம். இந்த 2வது பாதம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மகர ராசியில் வரும். இந்த மகர ராசின்னு வரைச்சே இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி அதிபதி. அப்போ இங்கே சூரியன் ப்ளஸ் சனி. ஓகேங்களா? சனியினோட இதில் வரும் நட்சத்திரம். அப்படி வரும். அதனுடைய தன்மைகள் இவங்களுக்கு இங்கே இருக்கும்.
ராசி வந்து குரு. அப்போ வந்து பார்த்தா குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் சனியினோட வீட்டில் வர சனியினோட இதில் இருக்கும். அப்போ இந்த சனியினோட இதில் இருக்கிறதுனால இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்மவான்கள் அப்படின்வாங்க. அதுவும் இல்லை, இங்கேயும் வந்து இந்த 2வது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வர்க்கோத்தம், அதே மகர ராசியில் வரும். ஸோ அப்படி பார்க்கச்சு இவர்கள் வந்து வலிமை மிக்கவர்கள் தான். பணத்தை பற்றி தான் இவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். நல்ல கடின உழைப்பாளிகள், எந்த வேலையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. தாய் தந்தையர் மேலே நல்ல பாசமாக இருக்கும். தந்தையார் வந்து கொஞ்சம் பாசம் கொஞ்சம் கண்டிப்போடு வளர்க்கறதால நல்லா வளர்றதுனால இவங்களுக்கு வந்து தந்தையார் ஒரு படி தள்ளியே வச்சுருப்பாங்க. உறவுகளுக்கு வந்து ஓரளவுக்கு தான், உறவினர்களுக்கெல்லாம் ஓரளவு ஒரு ஸ்டெப்பை தள்ளியே வச்சுருப்பாங்க. நண்பர்கள் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. பிள்ளைகள் நல்ல பாசமாக இருக்கும். பேர் சொல்லும் பிள்ளை எனவே இவர்கள் பிள்ளைகள் லைஃப் பார்ட்னர்னால நல்லாவே வெற்றி அடைவார்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து லைஃப் பார்ட்னர் அமைஞ்ச உடனே தான் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். அதுவும் பிள்ளைகள் வந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து இவர்கள் செல்வ வளம் அதிகமாகவே போயிட்டே இருக்கும். பிள்ளைகள் வளர இவர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க நிறையவே இருப்பாங்க. ஸோ தொழில்கள் பார்க்கச்சா வந்து இவங்க சனியினோட காரகத்துவமாக இருக்கிறதுனால இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு அதில் இது பண்ணுவாங்க. கட்டுமான தொழிலில் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எந்திரங்கள், பெரிய பெரிய கனரக இயந்திரங்கள்லாம் தயாரிக்க அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க. அரசு கூட இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் அது மாதிரி செய்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து தர்ம சிந்தனைகள் இருக்கும். பிடிவாத குணம் இவர்கள்கிட்ட இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த யார் சொல்லும் இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க வச்சது தான் சட்டம். இவங்க அந்த செயல்களை வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு திடீர் நஷ்டம் வந்தால் கூட அந்த நஷ்டத்துக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்து மீண்டும் அந்த தொழிலையே வந்து வெற்றி பெறுவார்கள். அந்த ஒரு திறமை வந்து இவர்கிட்ட இருக்குது. பேச்சு சாமர்த்தியம் நிறையவே இருக்குது. எல்லோரும் நல்லா மதிக்கும் தன்மை எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். சகோதரிகள்கிட்ட தான் இவர்கள் அதிக பாசம் வச்சுருப்பாங்க. உண்மையில் வீரர்கள் சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் வந்து தீர்க்கமாக ஆராய்ஞ்சு செயல்படுவார்கள். ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் மட்டும் இவங்களை தாங்கிக்க விட முடியாது. எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க. அந்த தான் இவங்களோட வீக் பாயிண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி ஒரு நல்லவர்கள் தான். நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. தொழிலில் வந்து நல்ல நேர்த்தி இருக்கும். எப்படியாவது மேலே வரணும் அப்படின்ற ஒரு இதுதான், பேர் புகழ் வாங்கணும், அதுதான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். மகிழ்ச்சி, பேர், புகழ் தான் இவங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்கும். அது நிச்சயமாக வந்து பிற்கால காலகட்டத்தில் அதை நிறைவேற்றிடுவாங்க. பசங்க வளர அவர்கள் இவங்க எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா படிப்படியாக முன்னேறி நல்ல நிலைக்கு வருவார்கள். நல்ல அந்தஸ்தில் இருப்பாங்க. சமூகத்தில் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கும். பேர் புகழ் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. உண்மையில் இவர்கள் கர்ம வீரர்கள்னே சொல்லலாம். அது ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்குது. இவர்களுக்கான நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், முதுகு தாண்டு வர பிரச்சனை, பேக் பெயின், இது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து கும்பகோணம் பக்கத்தில் சுவாமிமலை அருகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து அந்த இடத்துல ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து எழுத்தறி நாதேஸ்வரர் அப்படின்ற சிவாலயம், அங்கே போய் வழிபடுற இவர்கள் வாழ்க்கைக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ இந்த 3வது பாதம். இந்த 3வது பாதம் பார்த்தா இதுவும் வந்து கும்பராசியில் வரும். பட் இதுவும் வந்து சனியினோட வீட்டில் தான் இருக்கும். அப்படி பார்க்கச்சோ வந்து 2வது பலனில் சொல்கிற பலன்களே வந்து கொஞ்சம் இவருக்கு இருக்கும். ஆனால் இங்கே ஒரு மாறுபட்ட பலன் என்ன, இவர்கள் வந்து சுய கௌரவம் மிக்கவர்கள். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து சுய கௌரவம், பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு செயல் வீரர்கள் தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து அனுசரித்து கரெக்டாக செய்கிற அதில் வல்லவர்கள் தான் இவர்களுக்கு. செயல் வீரர்கள் நல்லா உண்மை பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஒரு லிமிட்டட் தான் வச்சுருப்பாங்க. பாசம் பணிவு இதெல்லாம் ஒரு லெவலில் தான் வச்சுருப்பாங்க. பட் குடும்பத்தை நல்லா நேர்த்தியாக நடத்துவாங்க. இவங்க வந்து ஒய்ஃபுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு அடங்கி தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இவங்களுக்கு இருக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிகள் நிறைய கிடைக்கும். இவர் லைஃப் பார்ட்னர்ஸ் அப்பப்போ இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பப்போ இவங்களுடைய எச்சரிக்கை மணி மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு சில சமயங்களில் சங்கடங்கள் வரும். அதில் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து கொஞ்சம் அனுசரித்து போயிட்டாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் வந்து பிரியாமல் தம்பதியரை நல்ல இதில் வாழறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவர்கள் வந்து பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ப்பாங்க. பெற்றோர்கள் உறவினர்கள் மேலே நல்ல பாசம் பணிவு எல்லாமே இருக்கும். நல்ல நேர்த்தியான திறமையானவர்கள் சொல்லலாம். உயர்நோக்கு கொள்கைகள் உடையவர்கள், நல்ல சிந்தனைகள் இருக்கும், தெளிவான ஓட்டங்கள் இருக்கும். அரசாங்கத்தால் நல்ல சலுகைகள் உதவிகள்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். சொத்துக்களை எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி பெறுபவர்களாகவே சொல்லலாம். இவர்களுக்கு நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சுகர் வரத்துக்கு, டயபிட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எலும்பு மூட்டு பிரச்சனைகள் வரும்.
நரம்பு தளர்ச்சி வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து தாந்தோணீஸ்வரர், சேலம் பக்கத்தில் இருக்க தாந்தோணீஸ்வரர் வணங்கினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயங்க. சரிங்களா? அடுத்து இப்போ இந்த 4வது பாதம். இந்த 4வது பாதம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குருவோட வீட்டில் வரும். அதாவது மீன ராசியில் வரும். ஸோ அப்படி பார்க்கச்ச வந்து இங்கே வந்து முதல் பாதத்தில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இந்த பாதத்தில் வரும். பட் இவர்கள் வந்து பொதுநலம் மிக்கவர்கள், உண்மைக்கு உழைப்பவர்கள் சொல்லலாம். கொஞ்சம் சில ஏமாந்துருவாங்க. ஏன்னா பாசம் அதிகமாக வச்சுருக்கிறதுனால ஒரு சில வேட்டங்களில் ஏமாறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நல்ல எண்ணங்கள், உயரிய சிந்தனைகள், தர்ம சிந்தனையாளர்கள் சொல்லலாம். நீதி நேர்மையாக கரெக்டாக பார்ப்பாங்க. பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் நினைக்கல ஒரு நேர்த்தி இருக்கும் இவர்களுக்கு. அதனால் எல்லோரும் அன்பு பாராட்டுவார்கள் எல்லாருக்கும். இவங்க வெளிநாடு வெளியூர்லாம் போய் சம்பாதிக்க நிறையவே இருப்பாங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, மணி ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்க நிறையவே இருப்பாங்க. தூதரக பணிகள் செய்கிறாங்க. அது மாதிரி இதில் இப்போ ஏஜென்சிலாம் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்ப அந்த மாதிரி இதில் நடத்த நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஆனால் பிஸ்னஸ்ன்னு பார்த்தா எல்லாமே நல்லாவே இருக்கும். நல்ல செயல்படு வீரர்கள் தான். இவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க குடும்பத்துக்கு தான் இவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அடுத்த இது தர்ம சிந்தனை எல்லாமே இருக்கும். குடும்பத்துக்கு ஒன்றுனே அவங்க முடிஞ்சு போயிடுவாங்க. அந்த இதில் வந்து இவர்கள் வல்லவர்கள் தான். மனைவிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. எல்லாரும் நன்மைகள் செய்வாங்க. பெற்றோர்கள் பெரியோர்கள் நல்ல இது இருக்கும். ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும். இறை பணிகள் நிறையவே செய்வாங்க. எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி இருந்து இறங்கி அவங்களுக்கு செய்வாங்க. நல்ல சிந்தனையாளர்கள் நல்ல விதம் இருப்போம். பொய் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கும் வெற்றி ஒன்றே தான் இவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். எந்த ஒரு வேலையை வந்து திறந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் செயல்படுவார்கள். அவங்க தாய் தந்தையுமே நல்ல பாசம் இருக்கும். பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க. இவங்க வந்து ஊருக்கு நல்லா உழைப்பவர்கள் அப்படியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனையாளர்கள் நல்ல பிஸ்னஸ்ன்னு பார்த்தா இவர்கள் தான் முன்னாடி சொன்னாங்க. அதேமாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பாரம்பரிய தொழிலாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம். அது மாதிரி நிறைய தொழில்கள் செய்கிறவங்க நிறையவே இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து பார்த்தா நோய்கள் பார்த்தா இருதய நோய், அதேமாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் அதேமாதிரி வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுகர் ஒரு டயபிட்டிஸ் அந்த இதில் வருவாங்க. இப்போ சொரியாசிஸ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்க கள்ளழகர் பெருமாளையும் கைலாசநாதனை வழிபட வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையவே இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாத பொதுவாகவே இந்த உத்திராட நட்சத்திரக்கார பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் சொத்துக்கும் சரி, சுகத்துக்கும் சரி, உணவுக்கும் சரி, தொழிலுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. கஷ்டங்கன்னா என்னன்ற பார்க்குற ஸ்டேஜில் ஒரு சில நிறையவே இதில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னென்னே தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. இன்பம் தான் எப்பவுமே. மகிழ்ச்சி, பணம், இன்பம் இதுதான் இவர்களோட வாழ்க்கையில் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு இவங்க அடங்கியே போயிருப்பாங்க. அதுதான் இவங்களோட இதில் இருக்கிறது. மற்றபடி இவருக்கு நல்லவர்கள் தான். தான தர்மங்கள் நிறைய செய்ய இவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி தாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த உத்திராட நட்சத்திர 4 பாதங்களை பிறந்தவங்கள சிறப்பு குணங்கள். அடுத்த பதிவில் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்று பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.